இன்ஸ்டா ட்ரெண்டிங் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை நான் தோல் சீவலை இதை அப்படியே ரவுண்டாக நல்ல மீடியம் சைஸில் இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிக் தேவைப்படும். அது இந்த உருளைக்கிழங்குக்கு 2 பக்கத்துலேயும் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கை திருப்பி அடுத்த பக்கத்தில் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டாலே இந்த மாதிரி அழகாக ஸ்ப்ரிங்காக வந்துடும். இது கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லாட்டி கருத்துரும். இது மேக்னேட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து மேக்னேட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஆல்ரெடி உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கும். மேக்னேட் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இல்லைன்னா திரும்ப டபுள் பாயிலிங் மெத்தடில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட மைனஸ் கெச்சப்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.